சிறப்பான எதிர்காலத்தை அவர்களுக்கான திறன் விருத்திசார் செயற்திட்டங்களை மேற்கொண்டு வரும் எமது தளம் அமைப்பானது 2018ஆம் ஆண்டு முதல் இன்று வரை தனது இலக்கு மாறாது பயணித்து வருகிற ஒரு சமூக செயற்பாட்டு மட்ட அமைப்பாகும். இளையோருக்கான பல்வேறு செயற்திட்டங்களை ஆற்றி வரும் எமது தளம் அமைப்பு திருகோணமலை இளையோருக்காக மட்டுமன்றி ஏனைய மாவட்டங்களில் வாழும் தமிழ் பேசும் இளையோரின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கும் பல்வேறு செயற்பாடுகளை வெவ்வேறு தலைப்புகளின் கீழ் நிகழ்நிலை வாயிலாக மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கான நுண்ணறிவு வழிகாட்டல் அமர்வு இன்றைய தினம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இன்றைய அமர்வின் வளவாளராக ராமநாதன் ஜஹித்ரன் அவர்கள் எங்களோடு இணைஞ்சிருக்காங்க. போட்டி பரீட்சை வழிகாட்டலை தொடர்ந்து உங்களுக்காக சந்தேகங்கள் இருப்பின் அதுக்கான நேரம் தரக்குள்ள நீங்க கேட்டு அதை தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். நேரத்தை கருத்தில் கொண்டு அமர்வை நான் வளவாளரிடம் கையளிக்கிறேன். ஹலோ, எல்லாருக்கும் சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் லாஸ்டா விட்ட எங்களோட பிடிஎஃப்ல இருந்தே போவோமா? நான் ஷேர் பண்றேன், ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். கடைசியா எது பார்த்தாங்க எனக்கு ஞாபகம் இருக்கா இந்த இந்த பிடிஎஃப்ல? ஓகே, சரி, நான் 30 நான் நினைக்கிறேன் இந்த 30 வழி மட்டும் பார்த்துட்டு பிறகு நாங்க 36ல இருந்து 40 மட்டும் பார்த்து முடிச்சோம்னு நினைக்கிறேன். லைட் இடைக்குள்ள பெண்டிங்கா 31 கேள்வி இருக்கு. அப்ப நான் இப்ப உங்கள்ட்ட அதை செஞ்சு கொண்டு போறேன். வடிவா அதை கேளுங்க, டவுட்ஸ் என்ன சொல்லுங்க, நான் உங்களை அதை விளங்கப்படுத்தி வர்றேன். ஓகே, சரி பாருங்க. ஓகே, 31 வழியில இருந்து போவோமா? ஓகே, இது ஓகே. நல்லூரன் நிறுவனத்திற்காக கடமையாற்றுவதற்காக கமல், நிரோஷ், பரமேஷ், பிரதீப், தமிழ் என்ற எழுத்துணர்கள் 5 பேரில் இருவரும், சங்கர், தனேஷ், விஜயன், ராஜ் என்ற அலுவலக உதவியாளர்கள் இருவரும் கீழே உள்ள நிபந்தனைக்கேற்ப தெரிவு செய்ய வேண்டியிருக்காம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நான் போட்டுக்கொள்வோம். என்ன பேருண்டா எழுத்தாளர்களாக்கு. எழுத்தாளரா எத்தனை பேருண்டா 5 பேர் இருக்காங்க. அதுல பிரதீப்பும் தமிழும் சிரேஷ்டாக்கலாம், கமல், நிரோஸ், பரமேஷ் அவ்வளவு பேரும் கனிஷ்டாக்கலாம். ஓகே, சரி, அது அடுத்த வருஷம் குறிச்சுக்கொள்வோம். ஏன்னா வளமே சொல்ற மாதிரி தான் தனியா நீங்க கேள்வியே பார்த்துட்டு இருக்காம லைட்டா நீங்களும் ஒன்னா செஞ்சு பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லாட்டி என்ன சொல்றத லைட்டா எப்பயும் ஆன்சர் வளமே சொல்ற மாதிரி தான் இப்படி ஆன்சர் எடுக்கிறண்டே மெயினா பார்த்துட்டு இருக்காங்க.
லைக் எப்படி திங்க் பண்ற எப்படி ஷார்ட்கட்ல போறன்றதையும் ஒப்சர்வ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா என்ன அது ஃபியூச்சர்ல நீங்க ஃபேஸ் பண்ற போற நியூ அது புது புது கேள்விக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியா அப்ரோச் பண்றக்கூடிய மாதிரி உங்களுக்கு இருக்கு. அப்போ ஓகே நான் போறேன்னா வளமை எடுத்தோடனே என்ன மாதிரி ஒரு பெரிய பந்தி கேள்வி இப்படி உங்களுக்கு வேற வலிக்கிட்டுட்டா நீங்க எவ்வளவு தடவை வாசிச்சாலுமே வந்து உங்களுக்கு என்ன புதுசு புதுசாக உங்களுக்கு போய் கொண்டிருக்கும். நீங்க எப்படி இந்த பந்தி கேள்வியை நீங்க ஷார்ட் பண்ணி எடுத்து நீங்க ஒன்ல சும்மா நோட் பண்ணி சும்மா நோட் பண்ண காணும். இப்ப கமல்ண்டா கமல் எழுத்தவில்ல கமல்ண்டா காணாண்டு போட்டு லைட்டா ஷார்ட் பண்ணி உங்களுக்கு பிரீஃபா எடுத்து வைக்கிறீங்களோ அப்ப நம்ம கேள்வி நீங்க உடைக்கிற மாதிரி உங்களுக்கு வரப்போகுது. இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்னது ஓகே எழுத்துணர்களா. அப்ப எழுத்துணர்ண்டா ஃபர்ஸ்டா வந்து கமல், பிறகு நிரோஷ், அடுத்தது பரமேஷ். இதுல 3 பேருமே யார என்ன மாதிரியா கனிஷ்டாக்கலாம். அடுத்தது பிரதீப், அது தமிழ். இவங்க என்ன மாதிரியா ஸ்ரேஷ்டாக்கள். ஓகே உண்டு கனிஷ்டாக்கள் சிரேஷ்டாக்கள். ஓகே அடுத்தது போட்டிருக்காங்க. ஓகே அடுத்தது எழுத்துள்ளவர்கள் 5 பேரில் இருவரும். அடுத்து என்னது சங்கர், கணேஷ், விஜயன், ராஜ் அண்ட் அலுவலக உதவியாளர்கள் இருவரும் தெரிவிக்கலாம். அடுத்து என்ன அலுவலக உதவியாளர்கள். அடுத்தது அலுவலக உதவியாளர் யார் எடுக்க போறாங்களா சங்கரா. அடுத்தது தனேஷா, சங்கர் தனேஷ். அடுத்தது விஜயன். அடுத்தது ராஜ். ஓகே இருக்கிறாங்களா. இப்ப நிபந்தனை பார்ப்போம். சங்கர் தெரிவு செய்யப்பட்டா ராஜா வந்து தெரிவு செய்ய முடியாதா. அப்போ ஓகே இப்ப என்ன இப்ப சங்கர் வந்து கம்பெனிக்குள்ள வந்து என்ன மாதிரி ராஜ் வந்து ராஜ் எடுக்கலாது. அடுத்த யார் எடுக்கலாது டனேஷ். பட்டா பரமேசையும் தெரிவு செய்ய முடியாதான். அதையும் போடுவோம். தனேஷ் செய்யப்பட்டா பரமேச வந்து தெரிவு செய்ய முடியாதான். அடுத்தது சங்கர் தெரிவு செய்யப்பட முடிவது கமல் அல்லது நிரோஷ் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டால் மட்டுமே ஆகும். ஓகே இப்ப என்னவா சங்கர் வந்து ஒரு கம்பெனிக்குள்ள தேவைண்டா கட்டாயமான மாதிரி கமல் அல்லது நிரோஜ் ஆகியோர்கள் என்ன மாதிரி கட்டாயம் என்ன மாதிரி சங்கர் வந்து கம்பெனில இருப்பார். அடுத்தது போட்டிருக்காங்க தெரிவு செய்யப்படும் எழுத்து விளைஞர் இருவருள் குறைந்தபட்சம் சிரேஷ்ட எழுத்து விளைஞர் ஒரு ஹலோ ஜனனி. ஓமண்ணா. ஹலோ சவுண்ட் கேக்குதா? ஓ கேக்குது. திடீர்னு அப்ப அப்புறம் ஸ்டக் கட் ஆயிட்டா? ஆகுது. ஓகே ஓகே சரி சரி ஓகே. ஓகே சாரி இந்த சைட்ல கொஞ்சம் பிரச்சனை போல. அடுத்த போட்டிருக்காங்க தெரிவு செய்யப்படும் எழுத்து வினைஞர்கள் இருவருள் குறைந்தபட்சம் சிரேஷ்ட எழுத்து வினைஞர் ஒருவராவது உள்ளடக்கப்பட வேண்டுமாம். என்ன மாதிரியாம் இப்ப வந்து எழுத்தாளர்கள்ல அவங்க இருவர் இரு பேரை 2 ஆக்கள் எடுக்கல வந்து
சிரேஷ்டர சிரேஷ்ட பதவியில இருக்கிற ஒரு ஆளை வந்து கட்டாயம் எடுக்கணும். என்ன மாதிரியா? குறைந்தபட்சம் என்ன மாதிரி? இங்க பாருங்க, ஒரு வேர்டு பேங்க போட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு ஆள் இருக்கணுமா? ஆனா என்ன 2 பேரும் இருக்கலாம். குறைந்தபட்சம் சிரேஷ்டரா வந்து ஒருவராவது உள்ளடக்கப்பட வேணும். அப்ப என்ன மாதிரி மேக்சிமம் கூட 2 பேரும் இருக்கலாம். சரியா? ஓகே, இதான் நம்ம எங்களுக்கு டேட்டா. இந்த பந்தி வந்து என்ன மாதிரி நீங்க குட்டிய ஷார்ட் ஆக்கி படுத்துட்டீங்க. ஓகே, இப்ப நாங்க கேள்விக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் கேள்விக்குள்ள. சரியா? இதெல்லாம் என்ன மாதிரி உங்களுக்கு 1 மாச கல்வி தானே? என்ன மாதிரி பெரிய பந்தியா இருக்கும், பார்க்கத்தான் ஏதோ பெரிய இது மாதிரி பெரிய கஷ்டமான மாதிரி கிடக்கும். ஆனா என்ன ஷார்ட் பண்ணிட்டு போனீங்கடா அங்களை கேள்வி உடைச்சு கொண்டு போறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஓகே, சரி பாப்போமா. இப்ப அலுவலக உதவியாளர்கள் இருவரும், எழுத்து விளைஞர்கள் இருவரும். அலுவலக உதவியாளரா வந்து 2 பேருமாம். அடுத்தது எழுத்து விளைஞரா வந்து இருவரும் தெரிவு செய்யப்படும் முறையை எத்தனை வழிமுறைகளில் மேற்கொள்ள முடியும்? அப்ப என்ன சொல்லுறாங்கண்டா, இந்த மாதிரி எழுத்து விளைஞரா 2 பேர் எடுக்கணுமா, அடுத்து வந்து அலுவலக உதவியாளரா வந்து 2 பேர் எடுக்கணுமா. எந்த 2 பேரை போட்டு போட்டு நாங்க பியார் பண்ணி போக போக எங்களுக்கு இப்ப என்ன இத்தனை பியார் தர மண்டி கேக்குறாங்க. சரியா? அப்ப நான் போவோம். சரியா? இப்ப நான் அவர்ஸ்டா போவோமா? நான் ஃபர்ஸ்ட் பியாரு போவோம். இப்ப என்ன மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்களே மேல, கடைசியில வந்து இதுல இருந்து போவோம். தெரிவு செய்யப்படும் எழுத்து வினைகள் இருவருள் குறைந்தபட்சம் சிரேஷ்ட எழுத்தாளர்கள் வந்து ஒரு ஆள் இருக்கலாம். அப்ப நாங்க என்ன ஸ்டார்டிங்ல என்ன மாதிரி குறைந்தபட்சம் ஒரு ஆள் இருக்கணும். நாங்க ஸ்டார்டிங்ல 2 பேரை போடுவோம். சரியா? இப்ப என்ன மாதிரி ஒன்று என்னது, பிரதீப்பும் தமிழும் வரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பேரையா வரலாம், பிரதீப்பும் வரலாம், தமிழும் வரலாம். இவங்க யாரு? எழுத்தாளர்கள். என்ன ஒன்று பிரதீப்பும் தமிழும் வரலாம். இது என்னது? ஒரு பேர். அடுத்த பார்ப்போம், பிரதீப்பும் கமலும் வரலாம். இங்க பாருங்க, பிரதீப்பும் வரலாம். அடுத்து என்னது? பிரதீப்பும் கமலும் வரலாம். பிரதீப்பும் அடுத்து யாரு? கமலும் வரலாம். அடுத்து என்னது? பிரதீப்பும் நிரோஜும் வரலாம். பிரதீப்பும் நிரோஜும் வரலாம். நான் இப்ப சும்மா எழுதான் உங்களுக்கு இப்ப டைம் பை கொண்டு இருக்கு. நீங்க என்ன கண்ணெல்லாம் பார்த்து போடலாம். அப்படி பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஓகே, பிரதீப்பும் வரலாம். அது கடைசியும் படியே சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன? பிரதீப்பும் கமலும் வரலாம். அடுத்து என்னது? பிரதீப்பும் நிரோஜும் வரலாம். அடுத்து என்னது? பிரதீப்பும் பரமேசும் வரலாம். அடுத்து என்னது? பிரதீப்பும் பரமேசும் வரலாம். ஓகேயா? இனி என்ன? தமிழும் கமலும் வரலாம். அடுத்து என்னது? தமிழும் கமலும் வரலாம். அடுத்தது இல்லாட்டி தமிழும் நிரோஜும் வரலாம். அடுத்து என்னது? தமிழும் பரமேசும் வரலாம். ஓகேயா? இந்த 7 பியாரும் என்ன மாதிரி? இந்த 7 என்ன மாதிரி? 7 இருக்கு. 1 2 3 4 7. இந்த 7 பியாரும் என்ன மாதிரி? எழுத்து வினைஞர்கள். என்ன மாதிரி? எழுத்து வினைஞர்கள். இப்ப நாங்க இப்ப இது எடுக்கிறது ஈஸியா இருந்தது எங்களுக்கு. ஆனா இப்ப எங்க அலுவலக உதவியாளர்களாம் என்ன மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் கிடக்குது. சங்கர் இருந்த ராஜ் வர இல்லாதாம், விஜய் இருந்த ராஜ் வர இல்லாத, கணேசன் வர இல்லாதாம், கணேஷ் இருந்த பரமேஸ்வர மாட்டேராம், சங்கர் இருக்கிறது கட்டாயமா கமலன் தேவையா, நிரோஜன் தேவையா. இப்ப நம்ம எங்களுக்கு ஈஸியா நாங்க எழுத்து நேரம் முடிச்சுட்டோம். இனி நாங்க பார்க்க போற என்ன மாதிரி? அலுவலக உதவியாளர்கள். ஓகேயா? இப்போ ஓகே, சங்கர் இருந்தா என்ன மாதிரி? ராஜ் வர இல்லாது. ஓகேயா? சங்கர் இருந்தா ராஜ் வரல. அப்ப என்ன சங்கர ராஜ்யம் உண்டா போடலாமா? போட இயலாது. அப்ப என்னது? சங்கரோட பாப்போமா? சங்கரோட தானேச போடுவோம். அப்ப இங்க சங்கரும் தானேசும் வரலாம். ஓகே, சங்கரும் தனேசும் ஒரு பேர் இருப்பாங்க. அடுத்து யாரு? இனி அப்ப சங்கரோட விஜய் என்ன போடுவோம். இல்ல தானே பாருங்க, ஒரு சங்கர் விஜய் இருக்கலாம் தானே. ஓகே, சங்கரும் விஜயனும் போடுவோம். அடுத்து என்னதை போடலாம்? தனேஷோட விஜய் அடுத்து என்னது போடலாம்? தனேஷோட ராஜ போடுவோம்.
தனேஷோட ராஜ போடுவோம். ஓகேயா? இவ்வளவு என்ன? ஓகே, போடலாம். அடுத்து என்ன போடலாம்? அஹ் விஜயனோட விஜயன் இருந்தா யார் இருக்கல? விஜயன் இருந்தா தனேஷ் இருக்கல, அது ராஜ்யம் இருக்கல. விஜயன் இருந்தா ஆஹ் விஜயனும் ஓகே, விஜயனும் பரமேசும் போடுவோம். விஜயன் பரமேஷ். இங்க பாருங்க, விஜயனும் பரமேசும் இருக்கலாம் தானே உண்டு அதுக்குள்ள. ஓகே, அடுத்து என்ன மாதிரி இந்த ரெண்டு இருக்கு, இந்த சங்கரும் கமலும் போடலாம். சங்கரும் கமலும் போடலாம். அடுத்து என்னது? சங்கரும் நிரோஜும் போடலாம். வேற என்ன சோடி வேற எதுவும் பார்க்கலாமா? வேற விஜயனும் விஜயன் பரமேசும் போட்டாச்சு. கணேசும் ராஜும் போட்டாச்சு. அடுத்தது விஜயனும் சங்கரும். ஓகே, அதுவும் போட்டாச்சு. அது சங்கரும் கமலும், சங்கலும் நிரோஜனும். ஓகே, இப்ப பாப்போமா இது என்ன மாதிரி? இந்த ஆறும் என்ன மாதிரி? இவங்க என்னவர் அலுவலக ஊழியர்கள். சரியா? ஓகே. அப்ப நாங்க என்ன மாதிரி? அப்ப நாங்க பார்த்தோம்டா. இப்ப என்ன மாதிரி? இப்ப இவ்வளவு பேரும் என்ன மாதிரி நாங்க கண்டுபிடிச்சு எடுத்துட்டோம். அப்ப என்ன மாதிரி? எழுத்துஞர்களா எத்தனை பேர் இருக்குங்களுக்கு 7 பேர் இருக்கு. அலுவலக உதவியாளர் எத்தனை பேர் இருக்கு? 6 பேர் எடுக்கலாம் நாங்க. அப்ப ரெண்டையும் கூட்டி விட்டுங்க, மொத்தமா இதுல 13 பேர் இருக்கு. இருக்க முந்தைய விட எப்படி? ஹலோ, ஹலோ. யாராச்சும் மைக் ஆன் பண்ணி சும்மா கதை ஞாபகம் இருக்கா? விலங்குதான் ஞாபகம் இருக்கா? ஓம் சார். ஓகே, இவிட வந்து உங்களுக்கு செஞ்சு பார்க்க. ஓம் சார். ஓகே, செஞ்சு பார்த்து. ஓகே, சரி சரி. ஓகே சரி. ஓகே, இப்போ ஓகே, நாங்க 32 வழி போவோமா? சரி, இது கொஞ்சம் என்ன தியரி பார்ட் தான். லைக் என்ன கஷ்டமானன்னு சொல்லல. அது என்ன, அது கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க வலிக்கிட்டோம்டா என்ன மாதிரி ஈஸியா அங்காளங்களுக்கு ஓடிக்கொண்டு இருக்கும். ஓகே. ஓகே, சரியா? 32 வழி போவோம். ஆஹ் அலுவலக 32 வழி. அலுவலக உதவியாளராக தனேஷ் மற்றும் சங்கர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டால் எழுத்து வினைஞராக தெரிவு செய்யப்பட முடியாத இருவராகவும் இருப்பவர் கீழே உள்ள ஆட்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அலுவலக உதவியாளராக யார் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்களாம்? அலுவலக உதவியாளரா வந்து இதுல அழிக்கிறேன் இப்ப. ஓகே, இப்ப பாப்போமா என்னவா? அஹ் அலுவலக உதவியாளரா வந்து தனேஷா. ஓகே, அலுவலக உதவியாளரா வந்து யார் வந்துட்டாங்களா? இப்ப தனேஷ் எடுத்துட்டாங்களா? ஓகே, தனேஷ் இங்க எடுத்துட்டாங்க. அஹ் அஹ் தனேஷ் மற்றும் சங்கர் இந்த 2 பேரையும் படுத்திட்டாங்களா? தெரிவு செய்யப்பட்டால் எழுத்து வினைஞராக தெரிவு செய்யப்பட முடியாத இருவராகவும் இருப்பவர் கீழே உள்ள ஆட்கள் யாருன்னு இருக்காங்க. ஓகே, தனேஷ் இருந்தா கட்டாயம் என்ன மாதிரி? பரமேஸ் இருக்கலாது. ஓகே,
தனேஷ் இருந்தா என்ன மாதிரி பரமேஷ் இருக்க இயலாது. ஓகே, பரமேஷோட விட இதுல இருக்கா? எங்கேயும் இல்லை. ஓகே, இப்ப சங்கர் தெரிவு செய்யப்படணும்டா கட்டாயம் என்ன மாதிரி கமல் இல்லாட்டி நிரோஜ் இருக்கணும். ஓகே, சங்கர் தெரிவு செய்யப்படுறதுக்கு சங்கர் வந்தால் இருக்கணும்டா கமல் இருக்கணும் இல்லாட்டி நிரோஜும் இருக்கணும். ஓகே, இப்ப என்ன மாதிரி கமலும் இருக்கணும் நிரோஜும் இருக்கணும். அப்ப கமல் இருக்கணும், இது தனேஷ் தான் கட்டாயம் பரமேஷ் போயிருவார். ஓகே, பரமேஷ் இப்ப நீ பரமேஷ் வந்து இருந்து இப்ப விடுபட போறார். ஏன்னா தனேஷ் வந்து அப்ப பரமேஷ் நீ எடுக்கல நாங்க அதுல சங்கர் வாரண்டா என்ன மாதிரி கட்டாயமா கமலும் இருக்கணும் நிரோஜும் இருக்கணும். ஓகே, சங்கர் வரணும்டா கட்டாயம் என்ன மாதிரி கமலம் இருக்கணும் நிரோஜும் இருக்கணும். ஆனா இருக்காங்களா எங்களுக்கு அங்க சங்கர் எடுக்கிறதுக்கு? 2 பேரும் இருக்காங்களா எங்களுக்கு தெரியாது. அப்பானே சங்கர் வேற என்ன போடுறாங்க, இந்த போடுறாங்க பாருங்க இங்க. சங்கர் தெரிவு செய்யப்படுவது கமல் அல்லது கமல் அல்லது நிரோஜ் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டால் மட்டுமே ஆகும். ஓகே, அப்ப வந்து நாங்க நாங்க சங்கர் வந்து வரதுக்கு கமல் அல்லது நிரோஜ் கட்டாயமா இது இருந்திருக்க வேண்டிய இருந்திருக்கணும். ஆனா என்ன இது வாரங்கள் இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது. இப்ப நாங்க என்ன மாதிரி டைரக்டாவே பிரதீப்பும் தமிழும் இருந்தாலே என்னது சங்கர் வந்து அங்க தெரிவு செய்யப்படக்கூடிய ஆளா இருந்திருக்கு. சங்கர்ல சங்கர் தெரிவு செய்யப்படணும்னா கட்டாயமா என்ன மாதிரி கமலும் இருந்திருக்கணும் நிரோஜும் இருந்திருக்கணும். அப்படி அவங்க இல்லாட்டி என்ன மாதிரி சங்கர் வந்து இருக்க மாட்டேறதுல. இப்ப ஆனா எங்களுக்கு என்ன மாதிரி எழுத்து 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 எங்களுக்கு கேள்வி எப்படி இருக்குது. அப்ப கணேஷும் சங்கரும் தெரிவு செய்யப்பட்டா கட்டாயமா என்ன மாதிரி இவங்க இருப்பானு தெரியாது. ஆனா என்ன கட்டாயமா என்ன மாதிரி எழுத்து வினைஞர் கட்டாயம் ஒரு ஆளுங்களை தேவை. அப்ப அதை எப்படி பார்த்தோம்னா கட்டாயமா பிரதீப்பும் தமிழும் அதுல வடிவா இருக்கலாம். பிரதீப்பும் தமிழும் இந்த ஃபோர்த் ஒன் ஆன்சர் இருக்கு. இனி 33 கேள்வி போவோம். எழுத்து வினைஞர்கள் இருவர்களாக பிரதீப் மற்றும் தமிழ் தெரிவு செய்யப்பட்டால் அலுவலக உதவியாளராக தெரிவு செய்ய முடிவது கீழே உள்ள இவர்களே ஆகும். எழுத்து வினைஞர்களாக இருவர் பிரதீப் மற்றும் தமிழை வந்து இப்ப செலக்ட் பண்றாங்களா? ஓகே, பிரதீப் மற்றும் தமிழை வந்து இப்ப செலக்ட் பண்றாங்களா? அலுவலக உதவியாளராக தெரிவு செய்ய முடிவது கீழே உள்ள இவர்களே ஆகும். பிரதீப் மற்றும் தமிழ் செலக்ட் பண்ணிட்டாங்கண்டா இனி என்ன மாதிரி இவ்வளவு பேருமே இல்ல, இவ்வளவு பேருமே என்ன மாதிரி செலக்ட் பண்ணல. அப்ப பரமேஷ் இங்க வெராட்டி ஆட்டோமேட்டிக்கா தான் நேசிங்க இருப்பேன். இந்த பரமேஷ் இங்க வெராட்டி பரமேஷ் இங்க இல்ல, பரமேஷ் இங்க வராததால வந்து அப்ப என்ன மாதிரி பிரதீப் மற்றும் தமிழ் தெரிவு செய்யப்பட்டால் அலுவலக உதவியாளராக தெரிவு செய்ய முடிவது கீழே உள்ள இவர்களே ஆகும். பிரதீப் மற்றும் தமிழ் சொல்லப்பட்டாங்கண்டா பரமேஷ் நிரோஜன் கமல் 3 பேரும் இல்லாம போயிருவாங்க. அப்ப
ஓகே, சரி. பிரதீப்பும் தமிழும் வந்த பிறகு இந்த 3 அப்ப என்ன பரமேசும் இங்க இருக்க மாட்டேன். அப்ப நாங்க ஃபர்ஸ்டின் படி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோம்டா கொஸ்டின் பார்த்தோம்டா சங்கர் இருந்தா ராஜ் இருக்கல. அப்ப என்ன மாதிரி தனேஷும் இங்க இப்ப பரமேசும் ஆட்டோமேட்டிக் இல்லாம போக போறேன். ஏன்டா அவங்க செலக்ட் பண்ணாக்கிற வந்து பிரதீப் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன மாதிரி பரமேசும் இனியாவுக்குள்ள இல்ல. அப்ப பரமேஸ்வரர் என்ன மாதிரி தனேஷ் அவங்களுக்கு கட்டாயமா இருப்பேன். ஓகே, அந்த ஃபர்ஸ்டின் படி பார்த்தோம்டா சங்கரும் தனேஷும் இருக்கலாம் உண்டா. அடுத்து என்னது சங்கரும் விஜயனும் அடுத்த பார்த்தோம்னா சங்கரும் விஜயனும் இப்ப இருக்கலாம் உங்கள்ட்ட. இப்ப தனேஷும் சங்கரும் தனேஷும் இருக்கலாம். அண்ணா இல்லாட்டி யைத்ரன் அண்ணா, ஓ நீங்க உங்களோட சவுண்ட் இருக்கா செக் பண்ணுங்களேன். என்ன இப்ப கொஞ்ச சொல்லுங்க. நேரமா நீங்க கொஞ்சம் உங்களோட சவுண்ட் இருக்கா செக் பண்ணுங்க. நீங்க கொஞ்ச நேரமா கதைக்கிறது வந்து கிளியரா விளங்கலன்னு நினைக்கிறேன் நான். விளங்கல இப்ப விளங்க கேட்கறது. இப்ப விளங்குது. விட்டு விட்டு ஸ்டெக் ஆகி தான் கேட்டது. இப்போ ஓகே இல்ல என்ன எந்த கனெக்ஷன் கொஞ்சம் பிரச்சனை போல நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஓகே இல்லாட்டி எல்லாருக்கும் கேக்குதா? ஆம் சார். ஓகே கேட்காட்டி சொல்லுங்க. அப்ப எனக்கு விளங்க. நான் வந்து ஸ்கின்னால போய் கொண்டிருக்கு எனக்கு எனக்கு ஒண்ணு விளங்காது எனக்கு. நீங்க கை காட்டி சொல்லுங்க. அப்ப செட் போடல நான் அப்படியே பார்க்க மாட்டேன். சொதம் எனக்கும் விளங்குதா இல்லையான்னு விஷயம். ஓகே, உங்க டைமும் இருக்கு இந்த டைமும் இருக்கு தனி கேட்டு. ஓகே, விளங்காட்டி சொல்லுங்க. ஜனனி சும்மா நீங்க அடிக்கடி சும்மா பார்த்துக்கொள்ளுங்களா என்ன மாதிரி. ஓகே அண்ணா. ஓகே, அடுத்த என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் படி என்ன மாதிரி தனேஷ் சங்கர் இருந்தோம்டா ராஜ் இருக்கல. அப்ப என்ன மாதிரி சங்கரும் தனேஷையும் போடலாம். அடுத்தது சங்கரையும் விஜயனையும் போடலாம். அது ஓகே. இனி என்ன மாதிரி விஜயன் இருந்தா அது ஓகே. இப்ப அடுத்தது என்னத்தை போடலாம். அஹ் அஹ் தனேஷ் இருந்தா ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா என்ன மாதிரி தனேஷ் இப்ப வார இப்ப எங்களுக்கு பரமேஷ் இல்லைன்றதால தனேஷ் போடலாம். அப்ப என்ன மாதிரி தனேஷ் இருந்தா ராஜ்யம் இருக்கு. இந்த 2 பேரும் வந்தான மாதிரி இந்த மூன்று பேர் இன்ஃபுளுன்ஸும் இப்ப இல்ல. அப்போ என்ன மாதிரி பரமேசும் நான் போக போறேன். பரமேஸ் இல்லாத என்ன மாதிரி அதுக்குள்ள வந்து தனேஷ் வரலாம். அப்ப என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி சங்கர் போட்டா அது ராஜ் இருக்கல. இப்ப என்ன மாதிரி சங்கரும் தனேஷும் இருக்கலாம். அடுத்து என்னது சங்கரும் விஜயனும் இருக்கலாம். இப்ப பரமேஸ் இல்லாத என்ன மாதிரி தனேஷும் அதுக்குள்ள வரத்தான் போறேன். அப்ப என்ன மாதிரி தனேஷும் ராஜும் இருக்கலாம். அப்ப பார்த்தோம்டா இப்ப 2 பேரும் தெரிவு செய்ய பிரதீப் மற்றும் நல்ல அது பிரதீப் மற்றும் தமிழ் தெரிவு செய்யப்பட்டா என்ன மாதிரி சங்கர் இருக்கலாம், தனேஷ் இருக்கலாம், அடுத்து என்ன மாதிரி விஜயன் இருக்கலாம், அடுத்து என்ன மாதிரி ராஜ் இருக்கலாம். அவன் சங்கர் இருக்கலாம், தனேஷ் இருக்கலாம், ராஜ் இருக்கலாம். இந்த எல்லாத்தையும் 2 போட்டிருக்காங்க. ஆனா கடைசியில பாருங்க 3 கூட இருக்கு. வேற மாதிரி சங்கர், தனேஷ், விஜயன், ராஜ் இந்த அவ்வளவு பேருமே இந்த மாதிரி இதுக்குள்ள இருக்கலாம் வடிவா. அப்ப இந்த மாதிரி இதுக்கு நாங்க 4th ஆன்சர் போட முடியுது. ஓகே, சரி. இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். புதிதாக அமைக்க உள்ள கிளையில்
கடமையாற்றுவதற்காக தெரிவு செய்யப்பட முடியாதவர் இவருள் யாரா? இப்ப என்ன மாதிரி இல்ல, இப்ப என்ன புதுசா வந்து ஒரு பிரான்ச் ஒன்றை வந்து அங்க ஓபன் பண்ண போறாங்களா? அப்போ ஓபன் பண்ணிக்கல வந்து யார வந்து இதுக்குள்ள செலக்ட் பண்ணலான்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப பார்த்தோம்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி இப்ப சங்கர் இருந்தா ராஜ் வரலான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, விஜயனுக்கு ராஜ் வரல் ஆப்ஷன் இருக்கு, தனேஸ்வர் இல்லைன்னு சொல்லி தனேஷ் இந்த பரமேஸ்வர் தரம் பண்ணிட்டு கூட என்ன எல்லாருக்குலயுமே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஆனா கூட பிரச்சனை இதுல யாருக்குள்ள இருக்குது? கூட பிரச்சனை எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. ஆனா என்ன மாதிரி இங்க தான் இந்த மாதிரி கூட பிரச்சனை கிடக்குது. இவருக்கு விஜயனோட பிரச்சனை கிடக்குது. பாத்தீங்களா, சங்கரோட பிரச்சனை கிடக்குது, விஜயோட பிரச்சனை கிடக்குது. இப்ப என்ன மாதிரி நாங்க புதுசா புதுசா அமைக்க போற பிரான்ச்ல வந்து ராஜா இல்லாமக்கி விட்டோம்னா தான் என்ன மாதிரி கூட பேர் வந்து அதை சேர்க்கலாம். இப்ப ராஜா போட்டோம்னா சங்கர் வர மாட்டேன், ராஜா போட்ட மாதிரி விஜயனும் வர மாட்டேன். பல என்ன மாதிரி புதுசா அமைக்க போற கிளையில வந்து ராஜ வந்து நாங்க இல்லாமக்கினவங்க தான் மற்றது எல்லாரையும் இருந்தாக்குள்ள சேர்க்கலாம். ஓகே, இப்ப நாங்க 30 கழிப்போம். இந்த நிபந்தனைகளுக்கேற்ப தெரிவு தெரிவு இந்த நிபந்தனை இதுக்குள்ள வந்து வேர்ட் என்னன்னு தெரியல, வந்துட்டு மிஸ் ஆயிட்டு. ஓகே, அது என்னன்னு தெரியாம சொல்லல. அது தெரிவு செய்யப்படும் இந்த நிபந்தனைகளுக்கேற்ப தெரிவு செய்யப்படும் நால்வராக இருக்க முடியாதவர்கள் இவர்கள் யாரா? ஓகே, நீங்க நீங்க செஞ்சு பண்ண கேள்வி இருக்க. இதுக்கு நான் நினைக்கிற ஆன்சரா வந்து உங்களுக்கு 4th ஆன்சருக்கு வேறு பண்ணிக்கிறேன். செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரை வந்து இதுக்கு 4th ஆன்சர் வேறு நினைக்கிறேன்னா. திருப்பி நாங்க என்ன மாதிரி இந்த இவ்வளவு கிளியர் நாங்க ஃபுல்லா முடிச்சிட்டோம் நினைக்கிறோம். இவ்வளவு கிளியர் நாங்க ஃபுல்லோட நாங்க முடிச்சிட்டோம். இப்ப நாங்க என்ன மாதிரி 41 கொஸ்டனுக்கு போவோம். ஓகே, சரி. இப்ப என்ன மாதிரி போட்டிருக்காங்களா? இப்ப ஓகே, இதுல பாப்போம். இப்ப செவ்வக பாக்ஸ் இருக்கு, வட்ட பாக்ஸ் இருக்கு, அடுத்து என்ன மாதிரி சதுர பாக்ஸ் இருக்கு. ஓகே, ஒன்று என்னது செவ்வக பாக்ஸ் ஒன்று இருக்கு, அடுத்து என்ன மாதிரி ஒரு வட்ட பாக்ஸ் ஒன்று இருக்கு, அடுத்து என்ன மாதிரி அடுத்தது சதுர பாக்ஸ் ஒண்ணுமே இருக்கு அதுக்குள்ள. ஓகே, செவ்வக பாக்ஸுக்குள்ள வந்து செவ்வக பாக்ஸுக்குள்ள வந்து 5 இருக்கு, அடுத்தது 4 இருக்கு. வட்டத்துக்குள்ள வந்து 10 இருக்கு, வட்டத்துக்குள்ள வந்து 1 இருக்கு, அடுத்து என்னது 10 இருக்கு. சதுரத்துக்குள்ள வந்து 6 இருக்கு, 2 இருக்கு. வட்டத்துக்கும் செவ்வகத்துக்கும் பொதுவா வந்து 9 நம்பர் இருக்கு. இதுக்குள்ள செவ்வகத்துக்கும் வட்டத்துக்கும் பொதுவா வந்து 3 நம்பர் இருக்கு. இதுக்குள்ள 8 இருக்கு பொதுவா, அடுத்தது 7 இருக்கு. ஓகே, தான் அவங்களுக்கு நம்பர்ஸ். ஓகே, பாப்போமா. செவ்வகம், வட்டம், சதுரம் என்பவற்றை கொண்டு வெண்வெளி படத்தினுள் 1 தொடக்கம் 10 வரையுள்ள முழுவெண்கள் இடப்பட்டிருப்பது கீழே காட்டப்பட்டவாறாகும். இந்த தகவலிற்கேற்ப கீழேயுள்ள ஒவ்வொரு வினாவிற்கும் சரியான விடையை தெரிவு செய்து எங்களுக்கு ஓகே பார்ப்போம். செவ்வகம், வட்டம், சதுரம், வட்டம், செவ்வகம் போன்ற ஒவ்வொரு உருவினுள்ளும் உள்ளடக்கப்பட்டுள்ள சகல எண்களின் கூட்டுத்தொகைகளை வெவ்வேறாக கருதும் போது பெறுமதி கூடிய பெறுமதியிலிருந்து குறைந்த பெறுமதி வரை அமையும் சரியான ஒழுங்கியாது. ஓகே, இது என்ன மாதிரி இல்லாத சும்மா செய்யற கேள்விகள் தானே. ஓகே, செஞ்சு பார்ப்போம். இப்ப தனி என்ன மாதிரி செவ்வகத்தை பார்த்தோம்டா என்னென்ன இருக்குது செவ்வகத்துக்கு? ஓகே, செவ்வகத்தை பார்த்தோம்டா என்ன மாதிரி 5 இருக்கு, 4 இருக்கு, 9,
எட்டு 8 ஏழு 7 ஏழு கூட்டு எத்தனை வருது? 33. ஓகே, 33 வருது. இப்ப வட்டத்துக்கு பார்ப்போம். 1 இருக்கு, 9 இருக்கு, 8 இருக்கு, 3 இருக்கு, அடுத்து என்னது 10 இருக்கு. இவ்வளத்தையும் கூட்ட 31 வரும். அடுத்தது சதுரத்துக்கு பாத்தீங்கன்னா 7 இருக்கு, 8 இருக்கு, 3 இருக்கு, 2 இருக்கு, 6 இருக்கு. இவ்வளத்தையும் கூட்ட 26 வரும். அப்போட இப்ப ஒரு வரிசைய பார்த்தோம்டா இப்ப நாங்க ஒரு வரிசை பெருமதி கூட இருந்து குறைஞ்சது. பெருமதி கூடது என்னது? செவ்வகம். ஓகே, செவ்வகம். அடுத்து என்னது? வட்டம். அது சதுரம். விட என்ன? போர்த் ஆன்சர். ஓகே ஓகே, வார்த்தைகளை பார்ப்போம். ஒவ்வொரு உறவினுள் உள்ளடக்கப்பட்ட இரு எண்களின் பெருக்கமாக அமையாதது இவற்றுள் எதுவாகும்? ஓகே, சாரியா, ஒரே உறவினுள் உள்ளடக்கப்பட்ட இரு எண்களின் பெருக்கமாக அமையாதது இவற்றுள் எதுவாகும்? ஒரே உறவுக்குள்ள உள்ளடக்கி இருக்கணுமா, என்ன பெருக்கமாக அமையாத 2 எண்களா? ஃபர்ஸ்டா என்னதை பார்ப்போம். இதுக்கு என்ன விட வந்த உங்களுக்கு யாருக்காச்சும் சொல்லுங்க அப்போ, சும்மா ஆன்சர் பண்ணி. ஃபர்ஸ்ட் அப்போ நாங்க 32 பார்ப்போம். 32 இப்படி வந்து இடம் ஃபர்ஸ்ட் 30 எப்படி வரலாம்ன்ற மாதிரி. ஓகே, என்ன ஒரே உறுப்புல என்ன மாதிரி 2 டிஜிட் எடுக்க போறோம். அந்த 2ஐயும் பிரிக்கிற என்ன மாதிரி அந்த விடை எங்களுக்கு அந்த விடை இப்ப எங்களுக்கு தரணும். அப்படி அமையாத எண்ணெய் இப்ப எனக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, சரி. 54 சார். 54 வருமேம்மா. வருமா? 32 அப்படி இப்படி வரப்போகுது. 32 எண்ணாங்க 32 இது. 32 எண்ணாங்க 32. ஓகே, 32க்கு வந்து 8 4 8 into 4 என்ன? 32. ஓகே, அப்ப என்ன மாதிரி சம்பவத்துக்குள்ளே இருக்கு. வேற அடுத்தது 40 எப்படி எடுத்த நீங்க? 8 40. ஓகே, 8 40. ஆனா வந்து 8ம் 5ம் ஒரே பாக்ஸ்க்குள்ள இருக்கா? செவ்வகத்துக்குள்ள தானே வருது. ஓகே, சரி. ஓகே, சரி. 8 5 என்ன மாதிரி ஒரு இதுலாம் இருக்குது. செவ்வகத்துல இருக்கு 40. ஓகே, அடுத்து என்னது? 63 பார்த்தோம்டா அதை எப்படி தரீங்க நீங்க? 63 9 63. ஆம் சார். 9 63. அப்ப அவ சொன்ன மாதிரி என்ன மாதிரி 54 வந்து ஒன்றுக்குள்ளே முழு வராம இருக்க போகுது. நம்ம 54 9 6 என்ன மாதிரி 54. இப்ப 9 இங்க இருக்கு. 9 செவ்வகத்துக்குள்ள இருக்கு, 6 9 சதுரத்துக்குள்ள வந்து 9 செவ்வகத்துக்குள்ளேயும் இருக்குது, 6 வந்து வட்ட 9 வந்து வட்டத்துக்குள்ளேயும் இருக்கு, மற்றது வந்து சதுரத்துலயும் இருக்கு. அப்ப என்ன மாதிரி 54 வராது. இப்ப அடுத்தகளை போவோம். சதுரத்தினுள் மட்டும் உள்ளடக்கப்பட்டுள்ள இரு எண்களின் கூட்டுத்தொகையானது 3 உருவத்தினுள் உள்ளடக்கப்பட்டுள்ள ஒரு பொது ஒன்றால் பெருக்கும் போது பெறப்படும் விடைக்கு சமனாவது கீழே உள்ள இதுவாகும். சதுரத்தில் மட்டும் உள்ளடக்கப்பட்ட எண்கள் என்ன? 6 2 தானே. சதுரத்துல மட்டும் உள்ளடக்கப்பட்டுள்ள எண்கள் என்ன? 6 2. இந்த 2 எண்களின் கூட்டுத்தொகையானது 6 2 எத்தனை? 8. சரியா? கூட்டுத்தொகையானது 3 உருவத்தினுள் உள்ளடக்கப்பட்டுள்ள ஒரு பொது எண்ணினால் பெருக்கும் போது
பெறப்படும் விடைக்கு சமனாவது கீழே உள்ள இதுவாகும். மூன்று உருக்களுக்கும் பொதுவா என்ன இருக்கு? 8 இருக்கு. பாத்தீங்களா? அது என்ன சதுரத்துக்குள்ளேயும் இருக்கு, வட்டத்துக்குள்ளேயும் இருக்கு, செவ்வகத்துக்குள்ளேயும் இருக்கு. என்ன மூணுலையும் பொதுவா ரெண்டு என்னது 8. அப்ப என்ன மாதிரி 20 எங்களுக்கு என்ன வரப்போகுது? 64 உங்களுக்கு வரப்போகுது. ஆனா விடை சமனான இதுவாகும். ஆனா பாத்தீங்கன்னா விடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே அவன் அந்த விடை உங்களுக்கு தராம போயிருக்கான். 64 வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒன்றுலயும் இல்ல. 16 × 16 என்ன மாதிரி 156 நினைக்கிறேன். 256 சொல்லுங்க. 16 × 16 96 200 இது என்ன மாதிரி 256 வருமா? வராது. அடுத்து என்னது 8 × 3 அடுக்கு அது என்ன மாதிரி 252 நினைக்கிறேன். 8 64 × 8 272 32 512. அடுத்து 4 4 அடுக்கு 4 16 16 4 64 4 216 இதுவும் பெறாது. இது என்னது 2 × 6 அடுக்கு 2 × 6 என்ன மாதிரி 2 × 2 × 2 × 2 × 2 × 2 என்ன மாதிரி 64. அப்ப இதுக்கு என்னோட வரப்போகுது 64 கூட வரப்போகுது. ஓகே, கீழ் இப்ப அடுத்துகளை போவோம். கீழே தர 43. ஓகே, 43 சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன மாதிரியா வட்டத்துக்குள்ள மட்டும் வந்து 2 எண்கள் இருக்கா. இதுக்குள்ள பாருங்க வட்டத்துக்குள்ள மட்டும் காணப்படுற எண்கள் என்னென்ன இருக்குது? 6 வந்து இப்ப 7 வந்து வட்டத்துக்குள்ள மட்டுமே இருக்கு. இல்ல சார், சதுரத்துக்குள்ளயும் இருக்கு. ஓகே, 3 வந்து வட்டத்துக்குள்ள மட்டுமே, அது 3 வந்து சதுரத்துக்குள்ள மட்டுமே இருக்கு. இல்ல வட்டத்துக்குள்ளயும் 3 வட்டத்துலயும் இருக்கு. அப்ப சதுரத்துக்குள்ள மட்டும் காணப்படுறா என்னென்ன? 6 2. 6 2. ஓகே, அப்ப போட்டிருக்காங்க சதுரத்துக்குள்ள மட்டும் காணப்படுற 2 எண்களையும் கூட்டுத்தொகையாம். அப்ப என்ன மாதிரி 6 2 கூட்டின வரப்போகுது 8 சார். 8 வருது. அடுத்து சொல்லியிருக்காங்க இந்த 3 உருக்குள்ளையும் பொதுவா ஒரு எண் இருக்கான். அந்த எண்ணை வந்து அந்த எண்ணின் பெருக்கு தொகையா. அது 3 உருக்குள்ளையும் பொதுவா என்ன இருக்கு? 8 தான். 8 இருக்கு. அப்ப ஓகே, அப்ப என்ன மாதிரி இந்த சொன்னபடி என்ன மாதிரி சதுரத்தினுள் மட்டும் காணப்படுகின்ற 2 எண்களின் கூட்டுத்தொகையானது 3வது உருவத்தினுள் உள்ளடக்கப்பட்டுள்ள ஒரு பொது ஒன்றால் பெருக்கப்படும் போது அது என்ன மாதிரி 6 2 எத்தனை 8. அது ஓகே தானே? 3 உருக்குள்ள பொதுவா என்ன இருக்கு? 8 இருக்கு. 8 × 8 எத்தனை 64. சரியா? இந்த 64 விட வந்து கூட்டுத்தொகை என்ன மாதிரி பெறப்படும் விடைக்கு சமனாவது கீழே உள்ள இதுவாகுமா? என்ன மாதிரி இந்த 16 அடுக்காண்ட என்ன மாதிரி 16 அடுக்காண்ட என்ன மாதிரி 16 2 தடவை இருக்கு. என்ன? ஓகே, 16 தடவை 16 எத்தனை மாதிரி 16 எத்தனை 16 256. 256. அது என்ன அடுத்து என்ன மாதிரி 8 3 அது என்னது? அது விளங்கிட்டு சார். எனக்கு அந்த 8 8ஆல பெருக்கிறோம் நான் 8 தனிய பெருக்கத்துக்கு சமன்னு நினைச்சிட்டு. இல்ல இந்த போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பொதுவனா என்னது 3 உருவத்தின போன்ற பொதுவனால பெருக்கணுமா? ஓகே, சரி சார், தேங்க்யூ. சரி, ஓகே ஓகே ஓகே. இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். கீழே தரப்பட்டுள்ள எண் வகைக்குள் ஒரு வகைக்குரிய கீழே தரப்பட்டுள்ள எண் வகைக்குள் ஒரு வகைக்குரிய குறித்த எண் மட்டும் செவ்வகத்தினுள் உள்ளடக்கப்படவில்லை.
அவ் எண் வகை யாது? ஓகே, எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்டா வர்க்க எண்ணண்டா தெரியுமா? ஓகே, இல்ல தெரியுமா வர்க்க எண்ணண்டா? வர்க்க எண்ணண்டா என்ன மாதிரி? அது ஒன்றின் சொல்லுங்க வர்க்கம் பொம்மரான். 1 4 9. ஓகே, என்ன மாதிரி வர்க்க எண்ணம் உண்டு தான், சதுர எண்ணம் உண்டு தான். சரியா? என்ன மாதிரி? ஓரொண்டு உண்டு, ஈற்றண்டு 4, முன்மூன்று 9, நன்னான்கு 16. முக்கோணம் எண்ணம்டா என்ன? முக்கோணம் எவ்வளவு வரும்? என்ன ஃபர்ஸ்டா உண்டு, திருப்பி இந்த மாதிரி இரண்டாவது முக்கோணம், மூன்றாவது முக்கோணம் 1 எப்படி இருக்கும்? 3 6 6. அடுத்து 10 என்னது? 10. 10. அப்படி போய் கொண்டு அடுத்து என்ன? 4, திருப்பி இந்த மாதிரி 3. இதெல்லாம் ஸ்காலர்ஷிப், சாரி, லெட்டான பிள்ளைங்க திரும்ப நினைக்கிறேன். ஓகே, அப்ப என்ன மாதிரி? 1 3 6 10. இனி என்ன மாதிரி? 15 15 21 21 28. 28. என்ன அப்படியே நம்ம கூட கொண்டு போய் கொண்டிருக்கு. அடுத்த முதன்மை என்னண்டா என்ன? யாருக்கும் ஒன்றாலையும் தெரியுமா? தன்னாலையும் வகைப்படுறது. ஓகே, ஒன்றாலையும் தன்னாலையும் வகைப்படக்கூடிய எண்கள். ஓகே, என்ன மாதிரி? ட்ரெண்டு காரணியின் பெருக்க மட்டும் தான் எழுத முடியும். சரியா? சில பேர் டவுட் இருக்கு, என்னடா காரணம் சொல்ற டவுட்டா இருக்கு. இது என்ன உண்டு? ட்ரெண்ட், சாரி, இது வந்து வர்க்க எண், இது வந்து முக்கோணம். சரியா? சில பேருக்கு என்ன மாதிரி என்ன, இப்ப ஜென்ரலா பார்த்தோம்னா முதன்மை என்னன்னு நீங்க படிக்கிற டேர்ம்ஸுக்கு என்ன டெபினிஷன் என்று பார்த்தோம்னா, இரண்டு காரணியின் பெருக்கமா எழுதக்கூடிய தான் என்ன மாதிரி முதன்மை எண். இப்ப எக்ஸாம்பிளுக்கு, இப்ப ஒன்று வந்து முதன்மை எண்ணா? யார் சொல்லலாம் இருக்கு எனக்கு? இல்ல சார், யாராச்சும்? முதன்மை ஒன்று என்னன்னா என்ன? 2 காரணிய கொண்டிருக்கும். ஓகே, காரணி என்றா என்ன? காரணி என்றா 2 இலக்கங்கள், அதுதான் காரணி எண். ஓகே, சரி பாப்போமா. இப்ப சில பேருக்கு டவுட்டா இருக்கு இப்பயும் என்னண்டா, இப்ப உண்டு, இப்ப ஓகே, இப்ப நாங்க ஒன்னு நம்பர் எடுத்தோம் வேண்டா, இப்ப ஒன்னு நாங்க எப்படி எழுதலாம்? உண்டு தனியா ஒன்று எப்படி எழுதலாம்? ஓர் ஒன்று உண்டு. சரியா? காரணி என்றது இலக்கத்தினால் சொல்றது இதுதான் காரணி. அப்ப இது காரணி என்ன? ஒன்றுதான் காரணி. ஒன்று. ட்ரெண்ட பார்ப்போம். சரியா? ட்ரெண்ட் நாங்க எப்படி எழுதலாம்? பெருக்கம் எழுதலாம். ஓ ட்ரெண்ட் இத்தனை ட்ரெண்டு. அப்ப இந்த ட்ரெண்டின காரணம் என்னவா இருக்க போகுது? 1, 2. மூன்றை பார்ப்போம். ஒன்று தர 3. அப்ப என்ன மாதிரி? காரணம் என்னவா இருக்க போகுது? காரணி 1, 1 3. இப்ப நீங்க 4 பார்ப்போமா? 4 பார்ப்போம். இது நம்ம போடலாம், 1 தர 4 போடலாம். அடுத்து என்ன 2 போடலாம்? 2 2 தர 2. அப்ப இது காரணம் பார்த்தா என்ன வரப்போகுது? இப்படி வந்து இப்படி போங்க. சரியா? 1, 2, 4. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2 காணி கிடக்குது. இதுக்கு பார்த்தோம்னா என்ன மாதிரி? 3 காணி கிடக்குது. அப்ப என்ன மாதிரி? 2 காரணிகளை 2 காரணிகளை மட்டும் கொண்டிருந்தா என்ன முதன்மை எண். அப்ப 4 வருமா முதன்மை என்ன? 4 காரணம் எத்தனை இருக்குது? 3 வந்துட்டு. அப்ப என்ன மாதிரி? 4 என்ன மாதிரி? முதன்மை என்ன வர போறது இல்ல. இப்ப அதே மாதிரி தான் இப்ப ஒன்று. இப்ப ஒன்றுக்கு காரணி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு காரணி எத்தனை இருக்கு? ஒன்றுதான் காரணி இருக்கு. ஒன்று முதன்மை எண்ணம் இல்ல, சேர்த்தி எண்ணம் இல்ல. சரி, சேர்த்தி எண்ணா என்ன? முதன்மை எண் தவிர எல்லாமே சேர்த்தி எண்ணம். இப்ப 4 பாத்தீங்கன்னா நம்ம 4க்கு காரணி எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அப்ப என்ன மாதிரி? 4 சேர்த்தி எண்ணா வருமா? சரி, 4 என்ன மாதிரி? சேர்த்தி எண். முதன்மை எண் அடுத்த சேர்த்தி எண். இப்ப 10 வருது பாருங்க. 10 படுத்து பாருங்க. ஓ2 10 வேணா 12 பார்ப்போம். 12 பார்ப்போம். இது பாத்தீங்கன்னா 1 தர 12. 4 காரணி தானே? 10க்கு 4 காரணி தான். நான் என்ன மாதிரி கொஞ்சம் கூட போக பார்த்தேன். இப்ப என்ன மாதிரி? 2 தர 6. ஓகே, 10 பார்ப்போம். இப்ப 10க்கு பார்ப்போம். 10. இப்ப நம்ம 1 தர 10, 2 தர 5. இப்ப என்ன பார்க்க முடியும்? 1, 2, 5, 10.
அது மாதிரி 12 சொல்லினீங்கடா 1 தர 12, 2 தர 6, 3 தர 4. இதுக்கு பாத்தீங்கன்னா என்ன மாதிரி 1 வரும், 2 வரும், 3 வரும், 4 வரும், 6 வரும், 12 வரும். பாத்தீங்களா காரணி? இதெல்லாம் என்ன எண்கள்? இதெல்லாம் என்ன மாதிரி எண்கள்? சேர்த்தி எண்கள். இது முதன்மை எண்கள். இது என்ன மாதிரி? சேர்த்தி எண்கள். அப்ப ஓகே, இது ஓகே. இது முழங்கிட்டு உங்களுக்கு இப்ப இதுவும் முழங்கிட்டு இதுவும் முழங்கிட்டு. இது என்னது? கன மூல எண்கள். வர்க்க மூலங்கள் பண்றீங்க, அது என்ன கன மூலம்? வர்க்க மூலம் கேள்விப்பட்டிருக்கீங்க, அது என்ன கன மூலம்? யாருக்கும் தெரியுமா? அடுக்கு 3 கொண்ட எண்ணம். ஓகே, அதுதான் மீனிங். பாருங்க, கனமூல எண்கள்டா கனமூலம் இல்ல. பாருங்க, இதுக்குத்தானே வர்க்க மூலம். ஓகே, வர்க்கமண்டா என்ன? இது வர்க்கம். ஓகே, ரெண்டின் அடுக்கு போட்டோம்டா என்ன? இது வர்க்கம். ரெண்டுக்கு நான் முன்னுக்குடி போட்டுட்டோம்டா என்ன மீனிங்? வர்க்க மூலம். ரெண்டின் கனமண்டா என்ன? ரெண்டின 3ஆம் மடங்கு கனம். இது நாங்க எப்படி இதுக்கு மாத்தலாம்? 1/3√2. சரியா? இதான் இது கனம், இது கனமூலம், இது வர்க்கம், இது வர்க்க மூலம். இது என்ன மாதிரி? இது டிஃபால்ட் என்ன மாதிரி? இப்படித்தான் பேரு. இது நான் யூஸ்வலா நான் போடுற இல்ல, ஆனா தேவைப்படும். ஆனா உண்மைக்குமே என்ன மாதிரி? கனமுண்டா என்ன மீனிங்கண்டா என்ன மாதிரி? கனமூலமுண்டா என்ன மீனிங்கண்டா அரையாம அடுக்கு. வர்க்க மூலம்னா என்ன மீனிங்கண்டா அரையாம அடுக்கு. கனமூலம்னா என்ன மாதிரி? 1/3ஆம் அடுக்கு. என்னென்ன போடுதோ அடுக்கா போய் கொண்டிருக்கு. ஓகே, கனமண்டா இது, கன மூலமண்டா இப்படி, வர்க்கமண்டா இது, வர்க்க மூலமண்டா இப்படி. ஓகே, இப்ப பாப்போமா? கீழே தரப்பட்டு ஓகே, இந்த நாலுமே ஓகேல இருக்கும். ஓகே, பாப்போமா? இப்ப வர்க்கம் ஓகே, கீழே தரப்பட்டுள்ள வைக்கூறீங்களா? குறித்த எண் மட்டும் செவ்வகத்தினுள் உள்ளடக்கப்படவில்லை. அந்த எண் வகையாது. செவ்வகத்தினுள் உள்ளடக்கப்பட்ட என்ன பார்ப்போம் ஃபர்ஸ்டா. செவ்வகத்துல என்ன இருக்குது? 5 இருக்கு, 4 இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்டா பார்ப்போமா? இப்ப 5 என்ன எண்? ஒரு முதன்மை. ஓகே ஓகே, இப்ப 4 பார்ப்போம். 4 என்ன மாதிரி? வர்க்ககன். ஏன்னா ட்ரீட்மெண்ட் எத்தனை? 4. ஓகே, இப்ப அடுத்து என்ன மாதிரி? 7 என்ன இருக்க போகுது? இதுக்குள்ள வர்றதுல 7 என்ன மாதிரி? முதன்மை என்ன வரப்போகுது? 3 என்ன வரப்போகுது? 3 8 என்ன? 8 என்ன வரப்போகுது? 8 வர்க்க என்ன வராது. ஓ, கனமூலம். ஓகே, 8 கனமூலம் என்ன? 1/3 இல்ல, 8 கனமூலம் என்ன? 1/3 வர்க்கமூலம் 2. இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்ல. இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப உங்களுக்கு எக்ஸாம்ல ஓகே, நான் ஒன்றுமே தேவையில்ல. இப்ப 4 வர்க்கமூலத்துக்கு என்ன 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 பெருமானம்? எத்தனை? 4 வர்க்கமூலத்துக்கு என்ன என்ன பெருமானம்? 2. சரி, பாருங்க, சில பேர் இது குழப்பமா இருக்கு. 4 பாருங்க, சில பேர் குழப்பமா. சரி, இப்ப 4 வர்க்கம் வண்டா என்ன? அடுக்கு 2 வரானே வர்க்கம். ஓகே, இந்த 2 என்ன மீனிங்? 4 2 தடவை இருக்கும்.
சரி, அதான் என்னது வர்க்கம். இதுக்கு பேரா என்னது 16. இதுக்கு என்ன பேர் என்னது வர்க்கம். இப்ப நாங்க நாளுக்கு முன்னுக்கே வந்து இப்ப நம்ம நாளை போட்டுட்டு நாங்க இப்படி போட்டு இருக்கோம். இதுக்கு பேர் என்னது வர்க்க மூலம். இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் என்ன மாதிரி வர்க்க மூலம். இதுக்கு என்ன பெருமை வரப்போகுது? நாலு வர்க்க மூலம் என்ன? இங்க வந்து நாலு நாங்க 2 ரவல்கள் இருக்குமா? இல்ல இல்ல. இங்க 4 2 ரவல் எழுதப்படல. வர்க்க மட்டும் தான் என்ன மாதிரி 4 2 தடவை எழுதிருக்கும். அதான் என்ன மாதிரி வர்க்க மூலம் வந்திருக்கு. வர்க்க மூலத்துக்கு வந்து வர்க்க மூலம்டா என்ன? அரையாம அடுக்கு. பாருங்க, இப்ப 4 வர்க்க நாங்க 4 வர்க்க மூலத்தை நாங்க 4 அரையாம இருக்குன்னு போட்டு எழுதலாம். சரி, இது ஸ்டார்ட்ல இருந்து கிரேட் 6-7லயே உங்களுக்கு இது 6-7லயே உங்களுக்கு இது கணிக்கிறேன். ஐ திங்க் 7ல இருக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் இது வர்க்க மூலம் விஷயம். இப்ப வர்க்க மூலம்டா மீனிங் அரையாம அடுக்கு. கன மூலம். இப்ப கன மூலம்டா என்ன மீனிங்டா 1 3 அடுக்கு. சரியா? இப்ப ஓகே. இப்ப 4 வர்க்கம் இதை நாங்க இப்ப எப்படி சுருக்கிறோம்? சில பேருக்கு தெரியும் 1 வர்க்கம் 4க்கு என்ன வேல்யூ 2 என்ன. ஓகே இல்லோ? வர்க்கம் 4 2 இல்ல விட. ஓகே, இந்த ட்ரெண்ட் இப்ப இது இது எப்படி இங்க வந்திருக்கு? இந்த ட்ரெண்ட் 4 நிறைய நம்மளுக்கு ட்ரெண்ட் வந்திருக்கு. ஓகே, இந்த 4 இருக்கு. இந்த 4 வந்து நாங்க ட்ரெண்டா எழுதலாம். ஓகே, இந்த 4 நாங்க ட்ரெண்டா கண்டுபிடி எழுதலாம். இவ்வளவு என்ன மாதிரி அரையாம அடுக்கு பாத்தீங்கண்டா இதோ ஒன்றோட இந்த ட்ரெண்ட் பெருக்கப்பட போகுது. கீழே தானே வரப்போகுது. பாப்பீங்க, இப்ப 2 மேல் 2 into 2. அப்ப என்ன மாதிரி 2 ஓராம் அடுக்கு என்ன 2. அதான் வித்தியாசம். இப்ப வர்க்க மூலம் வேண்டா அரையாம் அடுக்கு. இப்ப நப்ப கட்ட மாதிரி தானே. இப்ப என்ன மாதிரி 8 கன மூலம். இந்த 8 கன மூலம் வேண்டா என்ன மாதிரி 8 மேல் 1 கீழ் 3 அடுக்கு. சரியா? இந்த 8 எப்படி இருந்திருக்கு? நான் போடுறேன்டா 2 3 தானே 8 என்ன 8. ஓகே, இந்த 8 வந்து என்ன மாதிரி 2 3 போட்டு எழுதலாம். தர 1 கீழ் 3. இந்த இதானே இது மேலதானா இருக்கேனே. அப்படி போட மட்டும் போட முடிச்சு பாப்போமா. 2 இருக்குல்ல 3 கீழ் 3. 2 மேல் 1 சமன் எத்தனை 2. அப்ப 8 கன மூலம் என்ன 2. இந்த அப்ப என்ன மாதிரி 8 அப்ப என்ன வரப்போகுது? ஒரு 8 என்ன மாதிரி ஒரு கன மூலம்னா வரப்போகுது. 8 வந்து என்ன மாதிரி கன மூலம். விளங்கிட்ட எல்லாருக்கும்? ஓகே, இப்ப டவுட் கிளியரா? வர்க்க மூலம்டா கிளியரா? கன மூலம்டா கிளியரா? வர்க்கம்டா கிளியரா? விளங்கிட்டா சொல்லுங்க, கதைங்க. ஹலோ, ஓகே தானே? அன்மியூட் ஹலோ, பண்ணி கதைங்களன். ஓகே. அப்ப என்ன மாதிரி இப்ப இந்த 8 வந்து என்ன மாதிரி கன மூலம். அப்ப இந்த 9 அப்ப என்ன மாதிரி இல்லாம இருக்கு உங்களுக்கு என்ன? அஹ் இப்ப எங்களுக்கு வந்து முதன்மையன் வந்துட்டு வர்க்க மூலம் வந்துட்டு கன மூலம் வந்துட்டு. அப்ப உங்களுக்கு இப்ப எந்த நிப்பையில வராம இருக்குது? முக்கோணம் வந்து இப்ப எங்களுக்கு வராம இருக்கு. அப்ப என்ன விட இப்ப வரப்போகுது உங்களுக்கு? 2 விட வரப்போகுது. இப்ப அடுத்தகள் இப்போ சதுரம் மற்றும் செவ்வகத்தினுள் மட்டும் உள்ளடக்கப்பட்டுள்ள எண்ணை. ஓகே, சதுரம் மற்றும் செவ்வகம் அளிக்கிறேன்.
ஓகே பாப்போமா. எனவே சதுரம் மற்றும் செவ்வகம். சதுரம் மற்றும் செவ்வகத்தினுள் மட்டும் உள்ளடக்கப்பட்டுள்ள எண்ணெய் என்ற என்ன? சதுரம் மட்டும் உள்ளடக்கப்பட்டது 7,8. சதுரம் மற்றும் செவ்வகத்தினுள் மட்டும் கொண்ட என்ன? 7 மட்டும். 7 மட்டும். ஓகே. எண்ணெய் வட்டம் மற்றும் செவ்வகத்தினுள் மட்டும் உள்ளடக்கப்பட்டுள்ள எண்ணால் பெருக்கி. வட்டம் மற்றும் செவ்வகத்தினுள் மாத்திரம் உள்ளடக்கப்பட்டுள்ள என்ன? 3 பெருக்கி வட்டம் மற்றும் செவ்வகம் பெருக்கி சதுரம் மற்றும் வட்டம். ஓகே, சதுரம் மற்றும் வட்டத்தினுள் மட்டும் உள்ள எண்ணினால் வகுக்கும் போது என்னது? 7 வரப்போகுது. என்ன விட உங்களுக்கு சதுரம் மற்றும் வட்டத்தினுள் உங்களுக்கு என்ன விட வந்து யாருக்காச்சும் சொல்லுங்க அப்போ. சதுரம் மற்றும் செவ்வகத்தினுள் மட்டும் உள்ளடக்கப்பட்டுள்ள எண்ணெய் வட்டம் மற்றும் செவ்வகம். ஓகே, சரி 9. வட்டம் மற்றும் செவ்வகம் தானே 9. வட்டம் மற்றும் செவ்வகத்தினால பெருக்கி சதுரம் மற்றும் வட்டத்திற்கான பொருள்களை பிரிக்க போறாங்களா? என்ன மாதிரி 9 63 63 3 எத்தனை? 21. இதோட fourth answer. ஓகே, இதோட நான் கிளாஸை முடிக்கிறேன். மிச்ச கேள்வி இருக்கല്ലോ 45ல இருந்து கொஞ்சம் கேள்வி நீங்க சும்மா இதெல்லாம் கொஞ்சம் நல்ல கேள்வி நினைக்கிறேன். கொஞ்சம் செய்ய கொஞ்சம் கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணால கொஞ்சம் சில கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சுடோக் மாதிரி கேள்வி தான். சில பேர் போன்ல ஆடுவீங்க சுடோக் மாதிரி கேள்வி உண்டுதான். கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டு கிளாஸ் வந்தீங்கன்னா என்ன மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா கொஞ்சம் உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஓகே, சரி கிளாஸை முடிக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. டவுட் இல்லையா யாருக்கு? டாக்குமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிருக்கா குரூப்ல? ஓம் ஷேர் பண்ணி இருக்குது. திருப்பி ஷேர் பண்ணி விடுறேன், பிரச்சனை இல்லை. ஆனா ஸ்டார்ட்ல கேட்டிருக்கலாம், நீங்க போட்டிருப்பேன். நான் போட்டுறேன். ஷேர் பண்ணி விடுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. யாருக்கும் டவுட் இல்லைன்னு சொன்னா அமர்வை முடித்துக் கொள்ளலாம். இன்றைய அமர்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தளம் அமைப்பின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த அமர்வை சிறப்பாக நடத்த முன்வந்த யஹித்ரன் அவர்களுக்கு தளம் அமைப்பின் சார்பாக இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அமர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றேன். அரசு வேலை வாய்ப்புகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான போட்டி பரீட்சைக்கான தயார்படுத்துதல் அமர்வுகள் மேரு எனும் செயற்திட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு போட்டி பரீட்சைகளுக்கும் விண்ணப்பிப்போருக்கு தனித்தனியாக வாட்ஸ்அப் குழுமங்கள் உருவாக்கப்பட்டு அந்த குழுமங்களில் இணைக்கப்பட்டு வர்றாங்க. அந்த வகையில யஹித்ரன் அவங்களால முன்னெடுக்கப்பட்ட 55வது அமர்வை அடுத்து இனி இடம்பெறவுள்ள அமர்வுகள் தொடர்பான தகவல்கள் வழமை போல வாட்ஸ்அப் குரூப்ல உங்களோட பகிர்ந்து கொள்ளப்படும். 2 நாட்களுக்கு ஒரு தடவை என்ற ஷெட்யூல்ல வந்து ப்ரிப்பரேஷன் கிளாஸஸ் தளம் அமைப்பால மேற்கொள்ளப்பட்டு வருது. ஆகவே உங்களுக்கான வாய்ப்புகளை வந்து நாங்க உருவாக்கி தர்றோம். வாய்ப்புகளை வீணாக்காம தவற விடாம இணைஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கான எதிர்காலத்திற்காக உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாத்துக்கு மேல இன்றைய அமர்வை மிகச் சிறப்பான முறையில் நடத்தி தந்த யஹித்ரன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை கூறி இன்றைய அமர்வை நிறைவு செய்கின்றோம்.